நான் ஆசாசியா கட்டின வீடு. போனா கூட பரவால்ல. ஆனா இந்த வீட்ல உள்ளவங்கள காலி பண்ணாம விடமாட்டேன். இப்படிதாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல உள்ள வீட்டோட உரிமையாளர் ஒருத்தர் வினோதமான முடிவு வந்து எடுத்திருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க சீனிவாசன் அப்படின்றவரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாவட்டத்திலே ஒரு சொந்த வீடு ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த வீட்ல வந்து கீழ்ப்பகுதியில இவர் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, வேணுகோபால் அப்படின்ற குடும்பத்துக்கு வந்து வாடகைக்கு வந்து விட்டுருக்காருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, வேணுகோபால் வந்து பக்கவாத நோயால அவதிப்பட்டனால ரொம்ப மாசமா வாடகை கட்டாமே விட்டுட்டாருங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு சீனிவாசன் வந்து வேணுகோபாலை கூப்பிட்டு வந்து கண்டிச்சிருக்காரு. இதோ பாருங்கப்பா, ரொம்ப மாசம் வாடகை கொடுக்காம இருக்கீங்க. இதே மாதிரி உங்களால வாடகை கொடுக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டை வந்து காலி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு. ஆனா இந்த மாதிரிலாம் வந்து எச்சரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் வேணுகோபாலோட தம்பியான பாபு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வந்து சும்மா விட மாட்டோம். 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாடகை கட்டாம வந்து கால அவகாசம் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்து விட்டுட்டாங்க. இதை வந்து பார்த்த உடனே சீனிவாசனும் ஒரு 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்த்துருக்காருங்க. 6 மாசத்துக்கு அப்புறமாவது வந்து வாடகை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்து பொறுத்து வந்து பார்த்துருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் அவங்க வாடகை கொடுத்த பாடு இல்ல. இதனால சீனிவாசன் வந்து கோபத்தோட எல்லைக்கே வந்து போய் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வீடு இருந்தா தானே வீட்டில் வந்து இருப்பீங்க, எப்படி இனிமேல் அந்த வீட்டில் இருக்கீங்கன்னு பாருங்கன்னு சொல்லி வீட்டு மேல இருந்து கீழே வர்றதுக்கு வந்து மாடிப்படி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாடிப்படியை ஃபுல்லாவே இடிச்சு விட்டுட்டாருங்க. இதனால வந்து வேணுகோபால் குடும்பம் வந்து மாடியிலே வந்து ஒரு சிறை மாதிரி சிக்கிக்கிட்டாங்க. அங்கிருந்து கீழே இறங்கி வரவே முடியல. இதனால வந்து அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, தீயணைப்பு துறையினர் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்கள ஒவ்வொருத்தரா வந்து கீழே இறக்கியிருக்காங்கங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேணுகோபால்லாம் வந்து பக்கவாத நோயால வந்து பாதிக்கப்பட்டனால அவரை வந்து கவனமா கயற வச்சு கீழே வந்து ரொம்பவே பாதுகாப்பா இறக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தாங்க மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வீட்டில் உள்ளவங்களை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆசாசியா கட்டின வீடை கூட இந்த மாதிரி படிக்கட்டு மொத்தமா இடிச்சுட்டாரேப்பா, அவ்வளோ கோபமா இவருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த ஆச்சரியமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வேணுகோபால் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க என்னால் சத்தியமா வாடகை கட்டவே முடியல, எனக்கு வந்து பக்கவாத நோய் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து காசு சரியா போயிருச்சு, அதனால நான் எவ்வளவோ வந்து வாடகை கட்ட முயற்சி பண்ணேன், ஆனா வாடகை கட்ட முடியல அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் அராஜகமா செயல்பட்டுட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வருத்தத்தோட பேட்டி ஒன்று கொடுத்துருக்காருங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் வந்து இவ்வளோ அக்ரெசிவா நடந்திருக்க கூடாதுப்பா, அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கால அவகாசம் வந்து கொடுத்துருக்கலாம்னு சொல்லி இது மாதிரி ஒரு சில பேர் ஹவுஸ் ஓனரை விமர்சனம் பண்றாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் வந்து அந்த வேணுகோபால் ஃபேமிலியை தாங்க பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு வாடகை வந்து கரெக்டா வந்து கட்டியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு வாடகையும் கட்டாம நீங்க வீட்டையும் காலி பண்ணாம எவ்வளவு நாள் அங்க இருக்க வந்து உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க? என்னதான் இருந்தாலும் அவர் பாவம் இல்லையா? இது மட்டும் இல்லாம வக்கீல் நோட்டீஸ் வேற கொடுத்துருக்கீங்க. வக்கீல் நோட்டீஸ்லாம் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க அவங்க கிட்டே பொறுமையா வந்து பேசியிருக்கலாம்ல. இல்லப்பா என்னால வந்து வாடகை கட்ட முடியாது, என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட நிலைமையை எடுத்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சீனிவாசனும் வந்து கேட்டிருப்பார்ல, இவ்வளவு பேசுறீங்களே வாடகை கட்ட முடியல காசு இல்லைன்னு சொல்லி, உங்களோட வீட்டுல வந்து உங்களோட தம்பி உங்களோட மகெல்லாம் வந்திருக்காங்களே, யாராவது ஒருத்தர் வேலைக்கு போய் சம்பாரிச்சா கூட இந்த வாடகையை வந்து கட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு வீட்டுல அத்தனை பேர் வந்து இருப்பீங்க, இந்த ஒரு காரணத்தை சொல்லியே எவ்வளவு நாள் வாடகை கட்டாம இருப்பீங்க? இதை வந்து அவரு எத்தனை நாள் தான் வந்து பொறுமையா பார்த்துட்டே இருப்பாரு? அதனால இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாதான் வந்து கரெக்டு. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கேஷுவலா ரொம்ப நாள் அதே வீட்டில் தான் வந்து இருந்திருப்பீங்க. ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டு தானே அந்த வீடை வந்து கட்டியிருப்பாரு, அவருக்கும் எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க பண்ண சரியான்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அந்த வேணுகோபால் ஃபேமிலியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.